வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புதுச்சேரியில் டிவிகேவுக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் இடையே கூட்டணி. பிஜேபி மேலே ரங்கசாமி அதிருப்தியில் இருக்காரு, பாஜக கூட்டணியிலிருந்து விலக போகிறாரு அப்படின்னு ஒரு வார காலம் தமிழக மீடியாக்கள் உருட்டினாங்க. ஆனால் ரங்கசாமி அவர்கள் பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு. என்டிஏக்குள்ளே தான் என்ஆர் காங்கிரஸும் இருக்குது அப்படின்னு நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போது பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு இப்போ ஃபைனல் ஆயிருக்கு. பாஜக வேட்பாளர் பட்டியலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அந்த 30ல் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகள்லையும், பிஜேபி 10 தொகுதிகள்லையும், ஏடிஎம்கே 2 தொகுதிகள், எல்ஜேகே 2 தொகுதிகள், டோட்டலாக 30 தொகுதிகள். வேட்பாளர் பட்டியலை பிஜேபி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவுடைய 2 மிகப்பெரிய பொக்கிஷங்கள். இதை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வாங்க முன் வந்திருக்காங்க. கூடிய விரைவாக இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் இடையே ஒப்பந்தம் சைனாக இருக்கு. மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய சண்டை இருக்குல்ல, ஈரானு கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை எதுக்காக அமைக்க அனுமதி கொடுத்தீங்க? அந்த இராணுவ தளங்களை பயன்படுத்தி தான் எங்கள் மேலே அட்டாக் பண்ணுறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். அனுமதி கொடுத்ததுனால உங்களை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலே அட்டாக் பண்ணிக்கிருக்காங்க ஈரானு. கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒன்று தான் யுஏஇ. யுஏஇ மேலேயும் சில இடங்களில் தாக்குதல் நடந்துக்கு இருக்கு. துபாய், அபுதாபி மேலெல்லாம் அட்டாக் நடந்துக்கு இருக்கு. ஸோ இப்போ இதன் காரணமாக தான் ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை, ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்புடைய பெர்ஃபார்மன்ஸை உலகமே பார்த்துச்சு. வேற லெவல். பாகிஸ்தானுடைய ஒரு மிசைல் கூட இந்தியாவுக்குள்ளே வந்து விழுகலை. ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு அதை வழியிலேயே தடுத்து அழிச்சிருச்சு. ஸோ இதை வேர்ல்டே பார்த்துச்சா. இப்போ யுஏஇ என்ன முடிவெடுத்திருக்காங்க? சண்டை எப்போ முடியும்னு தெரியலை, அதனால் சீக்கிரம் இந்தியாவோட ஒப்பந்தத்தை போடுவோம். இந்த சண்டைக்கு பயன்படுத்த முடியலைனாலும் ஃப்யூச்சரில் அது யுஏஇக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு யுஏஇ முடிவெடுத்திருக்காங்களா. இந்தியா கூட விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? பிரம்மோஸை பற்றி நான் ஒரு அப்டேட் பண்ணதுனால இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். அபுதாபியில் ஆர்ம்ஸ் எக்ஸிபிஷன் நடந்திருக்கு. பல உலக நாடுகள் அந்தந்த நாடுகளுடைய மிக முக்கியமான ஆயுதங்களை எக்ஸிபிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய நிகழ்வு. இந்தியா பார்த்தீங்கன்னா பிரம்மோஸு, ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு இதெல்லாம் எக்ஸிபிஷனில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்போது பிரம்மோஸுடைய சிஇஓ இருக்கார்ல, அவர்கிட்ட பாகிஸ்தானுடைய ஜெனரல் ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு. பேச்சு கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில உலக நாடுகளுக்கு நீங்கள் பிரம்மோஸை கொடுக்குறதா கேள்விப்பட்டோம், எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா, எங்களுக்கும் பிரம்மோஸை கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய ஜெனரல் பிரம்மோஸுடைய சிஇஓ கிட்ட சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறாராம், நக்கல் பண்ணுறாராம். அந்த தொனியில் கேள்வி கேட்க அதுக்கு பிரம்மோஸுடைய சிஇஓ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? மற்ற நாடுகளுக்கு தான் நாங்கள் பணத்தை வாங்கிட்டு இந்த பிரம்மோஸை கொடுக்குறோம், பாகிஸ்தான் அப்படின்னு வந்துட்டா அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் பண்ணியிருக்காரு பிரம்மோஸுடைய சிஓ. ஃப்ரீ டெலிவரி ஐட்டம், காசு கொடுக்கலாம், நீங்கள் வாங்க வேண்டாம், எங்ககிட்ட வாலாட்டினீங்கன்னா இலவசமாகவே உங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம், உங்கள் நாட்டுக்குள்ளே தானே வந்து விழுகும், அதான் ஃப்ரீ டெலிவரி ஐட்டம் அப்படின்னு சம்பவம் பண்ணியிருக்காரு பிரம்மோஸுடைய சிஓ. அது சம்மந்தப்பட்ட டாப்பிக்கும் இப்போ சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. அடுத்தது மதுர் சத்யா அப்படிங்கிற கம்யூனிஸ்டுக்காரரு பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போது இந்த கைதை தொடர்ந்து பல பெண்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக செய்திகள் இருக்கு. பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக பல பெண்கள் புகார் கொடுத்ததாக செய்திகள் வருது. இப்போ இந்த செய்தி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்க, கட்சியிலிருந்து மதுர் சத்யாவை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம்? பியூஷ் கோயல் இன்னைக்கு தமிழகம் வருகை தருவதாக இருந்தது. இபிஎஸ் கூட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்கும், தொகுதி பங்கீடு ஃபைனல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு செய்தி பரவுனுச்சு. ஆனால் இன்னைக்கு பியூஷ் கோயலுடைய தமிழக வருகை கேன்சல் ஆகிருக்கு. நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ தான் பியூஷ் கோயல் தமிழகம் வர இருக்காரு அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் வெளிவந்திருக்கு. டிடிவி தினகரன் இபிஎஸ் அமித்ஷாவை டெல்லியில் போய் சந்திச்சார்ல, இபிஎஸ்ஐ தொடர்ந்து டிடிவி தினகரன் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. அமித்ஷா கூட பேச்சுவார்த்தை இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கில் பியூஷ் கோயல் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காரு.
டெல்லியில் அமித்ஷா டிடிவி இடையேயான சந்திப்பின் போது பியூஷ் கோயலும் உடன் இருந்தார் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். டிடிவி தினகரனை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ், நயினாரும் டெல்லி பறக்க இருக்காங்க. பாஜகவுடைய ஒரு நட்சத்திரம் அண்ணாமலை அவர்களும் டெல்லி பறக்க இருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த விவகாரம் இபிஎஸ் என்ன சொன்னார், 4 நாட்களுக்குள்ள எல்லாமே முடிவாயிரும் அப்படின்னு இபிஎஸ் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. 4 நாட்களுக்குள்ள எல்லாமே ஃபைனல் ஆயிரும். அதற்குள்ள பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள், என்டிஏல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் டெல்லி புறப்படுறாங்க, அமித்ஷாவை சந்திக்கிறாங்க, முக்கிய ஆலோசனைகள் நடைபெற இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.